நெசவாளர்களுக்கான பசுமை வீடுகளை 365 சதுர அடியில் கட்டிக்கொள்ள கூடுதலாக 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். தமிழக முதல்வர் ஜெயலலிதா வியாழனன்று ஒரு அறிக்கை வெளியிட்டார். நடப்பாண்டில் நெசவாளர்களுக்கு 10,000 பசுமை வீடுகள் கட்டித்தரப்படும் என்று சட்டசபையில் அறிவித்ததை நினைவுபடுத்திய முதல்வர் ஜெயலலிதா இது தொடர்பாக அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இக்கூட்டத்தில் நெசவாளர்கள் தங்கள் வீடுகளிலேயே தறிகளை வைத்து தொழில் புரிவதால் 300 சதுர அடி பரப்பளவிலான பசுமை வீடு போதாது என்பதால் மேற்கூரையின் உயரம் 10 அடியிலிருந்து 12.3 அடியாகவும் நீளம் 12 அடியிலிருந்து 16 அடியாகவும் கட்டிக்கொள்ள குறைந்தபட்சம் 365 சதுர அடி தேவை என்று எடுத்துரைக்கப்பட்டது. இதன்படி நெசவாளர்களுக்கான பசுமை வீடுகள் 365 சதுர அடியில் கட்டித்தரவும் இதற்கான கூடுதல் செலவு 50,000 ரூபாயை தமிழக அரசே ஏற்கும் என்றும் இதற்கென கூடுதலாக 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். இதன்படி நெசவாளர்களுக்கான ஒவ்வொரு வீடும் 2,60,60,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டித்தரப்படுகிறது.